ஆடு மாடு மாநாடு நடத்திய ஒரே கட்சி அவராகத்தான் இருக்க முடியும். எங்களுக்கும் ஓட்டுரிமை வேண்டும் என்று ஆடு மாடுகள் கோரிக்கை வைப்பதாகவும், மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று சுட்டிக்காட்டி நடத்திய அந்த மாநாடு மக்களுக்கு கேலி கூத்தாகவே பார்க்கப்படுகிறது. இதைவிடவும் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், ஆடு மாடுகளுக்கு தனி ஓட்டுரிமை வேண்டும் என்றும் அதற்கு முற்றிலும் பொருத்தமே இல்லாத ஒரு திருக்குறளை முன்வைத்து பேசியதுதான் சமூக வலைதளங்களில் மிக வைரலாக போய்கொண்டிருக்கிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதற்கு ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் எதுவும் செல்வம் அல்ல என்பதே இக்குறளுக்கு உண்மையான பொருள். ஆனால் இவர் தன் பெயரை மாற்றியது போல் திருக்குறளின் பொருளையே மாற்றி அதையும் எழுச்சிமிக்க பேசியது அனைவரையும் நகைப்படைய வைத்துள்ளது. தமிழ் தேசியம் என்ற பெயரை பயன்படுத்தி அதை நகைச்சுவைக்கும் கேலி விஷயங்களுக்கும் உரியதாக மாற்றும் வகையில் செயல்படுவது கவலையான நிலையாகியுள்ளது. இந்த சூழலில் உண்மையாகவே தமிழ் மக்களின் நலனுக்காக அவர்களின் நிலம், வாழ்க்கை முறை, உயிர் வாழ்வை பாதுகாக்க சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தெளிவான வாதங்களுடன் முன்னிலை வகிப்பவர்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். ஒரு பக்கம் தமிழ் தேசியம் என்ற பெயரில் நாடகம் ஆடுபவர்கள் சமூக வலைதளங்களில் ஆடு மாடு பேச்சால் கலகலப்பை ஏற்படுத்துகிறார்கள். மறுபக்கம் அதே தமிழுக்காக நேரடியாக சட்டப்பேரவையில் குரல் கொடுக்கும் வேல்முருகனை மக்கள் உணர்வது அவசியமாகிறது. தமிழ் தேசியம் என்பது சொல் அல்ல, அது செயலாக இருக்க வேண்டும் என்பது இக்காலத்திற்குரிய உண்மை. கடந்த மாதங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் வயல்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் காட்டு பன்றிகளை வேட்டையாட அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் கோரிக்கை விடுத்தார். 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்த பிற பன்றிகளை வேட்டையாட அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட்டு பிடிப்பதற்கு வனத்துறைக்கு அதிகாரம் அளித்து 3 கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் வரும்போது மட்டும் சுட்டுப்பிடிக்க அரசு அனுமதி வழங்கி இருக்கின்றது. ஒரு சட்டப்பேரவையில் ஒரு கோரிக்கையை நேரடியாக முன்வைத்து அதன் மூலம் தீர்வு காண முயல்வது ஒரு ஜனநாயக வழிமுறை. ஆனால் அதற்கு பதிலாக ஆடு மாடு மாநாடு என்ற நிகழ்வை நடத்தி பொதுமக்களிடையே கேலி ஏற்படும் வகையில் அதை அரசியல் பிம்பமாக பயன்படுத்தியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல. குறிப்பாக சமூகத்தில் 4 அறிவுடன் வாழும் ஜீவனை தன் அரசியல் இச்சைக்காக பயன்படுத்தி தன் அரசியல் நோக்கங்களை முன்னெடுத்திருப்பது சாத்தியத்தை மீறுவது போல் தோன்றுகிறது. ஜனநாயக சட்ட வழிகளை பயன்படுத்தாமல் உணர்ச்சி ஊக்கமாக மாற்றிய இந்த நிகழ்வு பலரது விமர்சனமாகவே மாறியிருக்கிறது.